இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் பின்மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ பின்மாற்றம்னா என்னங்கிறதுல நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் இருக்குது. இன்றைக்கி நம்ம மெசேஜில் பின்மாற்றம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அரேசன் ஷேன் டாக்கிங் இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்கள் கற்றுக்கலாம் சொல்கிறேன். வாங்க நம்ம மெசேஜுக்குள்ளே போவோம். பின்மாற்றம் முன்னாடி போக வேண்டிய நம்ம அவர் இயேசு வந்து சொல்லும்போது நம்ம முன்னோக்கி போகணும். கலப்பையை கை வைத்தவர் பின்னோக்கி பார்க்காதிருக்க கடவன் அப்படின்னு இயேசுவரத்தில் சொல்கிறார். அப்படிங்கும்போது நம்ம இந்த விசுவாசம் இல்லைன்னா இந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம வந்த பிறகு பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அப்படி பின்னோக்கி பார்த்தாலே அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். அதாவது நான் முன்காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தனே அப்படிங்கிற அந்த சிந்தனையே உங்களுக்கு பின்மாற்றத்தை ஏற்படுத்தும். திரும்பி பார்த்தாலே பின்மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஸோ பின்மாற்றத்துடைய முதல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வாழ்க்கையை நினைத்து ரொம்பவே துக்கப்படுறது. இல்லைன்னா நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்தில், இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கனே அப்படிங்கிற ஒரு யோசனை தான் பின்மாற்றத்தை குறிக்குது. மாற்றத்துடைய அடுத்த படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, சர்ச்சுக்கு சரியாக வரல, அவர் சரியாக ப்ரேயர் பண்ணலை, அப்புறம் யாரு கூட சரியாக பேசலை, இதெல்லாமே பின்மாற்றத்துக்கு அடையாளம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் சர்ச்சுக்கு வர்றதோ இதெல்லாம் முக்கியம்தான். சர்ச்சுக்கு வர்றது, ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐக்கியத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது யார் ஆண்டவரோட ஐக்கியம் காட்டுறது, ஐக்கியம் காட்டுறதுனால என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். ஐக்கியம் காட்டுறதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கர்த்தருக்கு பயப்படுதலே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் செய்ய பயப்படுறது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறது, அதுதான் ஒரு முக்கியமான நேரோக்கி சீராக செல்லுகிற ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். இதில் இருந்து நம்ம விலகும்போது, இந்த பாதையிலிருந்து நம்ம விலகும்போது அது பின்மாற்றத்துக்கு காரணமாக அமையுது. அதாவது வலம் இடம் திரும்பாமல் சீராக செல்லக்கூடிய ஒரு பாதை, அந்த பாதையில் செல்லும்போது தான் பின்மாற்றம் ஏற்படாமல் இருக்குது. இன்னொரு விஷயம், அதுக்குரிய உலகத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மந்தமாக அப்படியே போவாங்க. அதாவது முன்னே யாரோ போயிருக்காங்க, அந்த பாதையை நோக்கி அப்படியே போவாங்க. சிலுவையை நோக்கி போகணும், இல்லைன்னா கிறிஸ்து நடந்த அதே வழியில் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேதம் சொல்லுதே தவிர வேற யாரையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, அவரு இவ்வளோ பைபிள் படிக்கிறாரு, அவரு இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இல்லைன்னா இவர் இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறாரு, அதனால நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. நல்ல விஷயம். ஆனால் ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மனிதர் கீழே விழுந்துட்டாரு, இல்லைன்னா அவர் பின்னோக்கி போயிட்டாரு, கிறிஸ்துவை விட்டு பின்னோக்கி போயிட்டாருன்னா நம்மளும் அதே பாதையில் பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பின்மாற்றத்தின் ஒரு பாதை. பின்மாற்றத்துடைய இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஐக்கியம், அதாவது தேவ ஜனங்களோட சரியான ஐக்கியம் இல்லாது. முன்னாடியே சொன்ன மாதிரி சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி சபைகளுக்கு போகாமல், இல்லைன்னா தேவனை ஆராதிக்க போகாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் பின்மாற்றத்தின் துவக்கம். அதுவே பின்மாற்றம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பின்மாற்றத்தின் துவக்கம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ சபை கூடுதலில் விட்டு விடக்கூடாது, கண்டினியூஸாக செல்லணும். சார் அப்படின்னா நம்ம கொரோனா டைம்லலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் தான் நிறைய பேருக்குள்ளே கொரோனா டைமில் ஒரு பெரிய இடரலாக ஏற்பட்டது. ஏன்னா சபை கூடுதல் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ பர்சனலாக ஆண்டவர் கூடயும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. பின்மாற்றம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் பர்சனலாக ஆண்டவர் கூட ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கும்போது உங்களால் கொரோனா அந்த லாக்டவுன் டைமில் நடந்த சம்பவங்கள் போல் சில நேரங்களில் நமக்கு சபை கூடுதல் இல்லை, போக முடியாத சுச்சுவேஷன் வரும்போதும் நம்ம ஆண்டவரோட அந்த ஐக்கியத்தை கண்டினியூஸாக பாதுகாக்க முடியும்.
நானும் என் ஆண்டவரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பின்மாற்றம் வராது. இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், அந்த கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு சபை கூடுதலை விட்டு விடுவது கூட மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படும். அது பின்மாற்றத்துடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் விரும்புகிற கனிகள், ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் உலகத்துக்குள்ள இல்லைன்னா மாம்சத்துக்குரிய கனிகளை கொடுக்கும்போது நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதாவது ஆவிக்குரிய கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நற்குணம், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வருதா? அதை சோதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை நம்ம வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி நம்மளுக்குள்ள அந்த கனிகள் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை நோக்கி பின்னோக்கி போயிட்டுருக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம ஜெபிக்கிறதுலையோ நம்ம வேதம் வாசிக்கிறதுலையோ இல்லைன்னா ஆண்டவரோட ஐக்கியம், ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போவோம். ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின் மாற்றம் இல்லைன்னா பின்னோக்கி போகுதல் அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை பின்னோக்கி போக இழுக்குது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்கும்போது நம்ம ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஆண்டவர் விட்டு மொத்தமாக விளைகிறோம். ஆண்டவர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இல்லையே இந்த காரியம் இல்லைன்னா இந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாத காரியமாச்சு அப்படின்னு நம்ம திரும்பும்போது ஆண்டவர் நோக்கி திரும்புகிறோன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப நாளாக பின்மாற்றத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்குது, அதாவது நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு. ஸோ பின்மாற்றம் நான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு குழம்பிட்டு இருக்காங்களே தவிர அந்த பின்மாற்றத்துலேருந்து எழுந்து வரமாட்டாங்க. ஸோ பின்மாற்றத்துக்கான காரணம் என்ன, எங்கே நம்ம விழுந்திருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இமீடியட்டாக அந்த இடத்துலேருந்து எந்திரிக்க பாருங்கள். அப்படி எந்திரிக்க பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த பின்மாற்றத்துலேருந்து எழுந்து கிறிஸ்து நம்மளை நடத்தக்கூடிய தேவசுத்தான அந்த பாதையில் கரெக்டாக நடக்க முடியும். ஸோ பின்மாற்றத்தை விட்டு தவிர்க்கிறது அப்படிங்கிற உடனே டோட்டலாக ஆண்டவர் விட்டு விலகிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் கூட பின்மாற்றம் இருக்கலாம். ஒரு ஜெப வாழ்க்கையில் பின்மாற்றம், இல்லைன்னா வேதவாசித்தில் பின்மாற்றம், இல்லைன்னா சபை கூடுதலில் பின்மாற்றம், இந்த மாதிரி இல்லை பர்சனல் ஜெபத்தில் பின்மாற்றம், ஆண்டவரோட ஐக்கியம் காட்டுறதுல பின்மாற்றம், பரிசுத்த ஆவி நிறைவுல பின்மாற்றம், இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கூட பின்மாற்றம் இருக்கலாம். ஸோ எந்த காரியத்தில் நம்ம விழுந்திருக்கிறோம்னு பார்த்து அந்த காரியத்திலேருந்து நம்ம விலகி வரும்போது இல்லைன்னா சரியான பாதைக்குள்ளே வரும்போது ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம், பூரணமான ஒரு சமாதானம், பூரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும். இது எல்லாம் விட்டுட்டு பின்மாற்றங்கிறது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அந்த பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு செடி சின்ன செடியாக விஷச்செடியாக சின்னதாக இருக்கும்போது பறிக்கிறது ஈஸி. ஆனால் அது பெரிய மரமாக வளர்கிற வரைக்கும் விட்டுட்டு ஐயோ விஷச்செடி ஐயோ விஷச்செடின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்து பெரிய மரமான பிறகு அதை வெட்டி வீழ்த்தினா கூட அதோடைய வேர் கீழே இருக்குது. ஸோ சின்ன செடியாக இருக்கும்போதே பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதையிலிருந்து நம்ம விலகி நேராக கிறிஸ்து நடத்துகிற அந்த பாதைக்குள்ளே வர முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் பின்மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்ப்போம். அந்த காரியங்களெல்லாம் விட்டு விலகி ஆண்டவர் நடத்துகிற பாதையை நோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மளை